தமிழக மக்கள் அனைவருக்கும் எதிரே வணக்கம். ரொம்ப பெருமைப்படுறேன். உண்மையிலே ஃபீலிங் ப்ரவுட் மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல. உண்மையிலே இன்றைக்கி தான் படித்த படிப்புக்கு இன்னொரு வாட்டி கொஞ்சம் ஃபீலிங் ப்ரௌடாக இருக்குது. கொஞ்சம் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். ஏன் தெரியுமா? லாஸ்ட் ஒரு 3 நாட்களாக மரியாதைக்குரிய அக்கா புரட்சி அக்கா ஜூலி அவர்களை பற்றி நம்ம கொஞ்சம் தரவுகளை பேசியிருந்தோம். என்கிட்ட ஆதாரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தேன். என்கிட்ட எல்லா ப்ரூஃபும் இருக்குதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தேன். அதை நம்பி மக்கள் எல்லாரும் அந்த பாவம் அந்த அக்காவோட ரீல்ஸ்க்கு கீழே அவங்க வந்து என்னோட 3வது கணவர்னு சொல்லிட்டு பெருமையாக போடுற அளவுக்கு, இது ஒரு பெருமையாக லைக் பெருமை தான், பெருமையாக போடுற அளவுக்கு அந்த வீடியோ கீழே போய் பார்த்தா கிட்னி திருடி ஜூலி நீ கிட்னி திருடி தானடி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வருது. அந்த கமெண்ட் ஒவ்வொரு கமெண்ட்லேயும் 5000 10,000 பேர் லைக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அப்போ இந்த அளவுக்கு இம்பேக்ட் க்ரியேட் ஆகிட்டு இருக்கா? மக்கள் வந்து இப்படி லைக் வந்து நம்ம சொல்கிறது லைக் அப்சர்வ் பண்ணியிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் போது தான் திஸ் இஸ் த ரைட் டைம் அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. ஏன்னா 3 நாட்களாக இதை வச்சு அரைச்சிட்டோம். ஜூலி பண்ணது, அதை தாண்டி ஜூலி பண்ணதோட ரிஃப்ளெக்ஷனாக நம்ம அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணது, அதை தாண்டி வந்து பேசின இன்ஃப்ளூயன்சருக்கு வீட்டில் வந்து போலீஸ் தேடி திருச்சியில் வந்தது அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் பேசியிருந்தோம். ஏன் நம்ம வந்து இதை ஒரு பெட்டிஷனாக ரெடி பண்ணி சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அனுப்பக்கூடாதுங்கிறதுக்காக தலைகீழ இருந்துருச்சு. நீட்டாக ஒரு பெட்டிஷன் ரெடி பண்ணியிருக்கோம். அதை தாண்டி தனி ஒருவன் படத்தில் வர மாதிரி பென்ட்ரைவில் நீட்டாக கம்ப்ளீட்டாக அனைத்து ஆடியோஸ், இந்த ஆடியோவில் அந்த ஆடியோலாம் நான் டிஸ்க்ளோஸ் பண்ண போகிறது கிடையாது. காரணம் என்ன, எல்லாம் இருக்குது. நான் யாருக்கு கொடுக்க போகிறேன்னா, பிரேமானந்த சின்ஹான்னு சொல்லிட்டு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் இருக்கார். அவருக்கு எதுக்குடா நீ சும்மா போய் கொடுக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேள்வி எழும்பலாம். அதாவது என்னென்னா, சும்மா போய் பக்கத்தில் இருக்க ஸ்டேஷனில் கொண்டு போய் சார் ஜூலி தப்பு பண்ணிட்டாங்க சார், அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் போய் கொடுக்க முடியுமான்னு கேட்டால் அது ப்ரொசீஜர் கிடையாது. எய்தர் பாதிக்கப்பட்டவங்க வரணும், இல்லை அவங்களால லைக் யார் லைக் அஃபெக்ட் ஆனாங்க அப்படிங்கிறவங்க வந்து கொடுக்கணும். நம்மக்கிட்ட வந்திருக்க விக்டிம்ஸ் எல்லாமே அவங்கள ரிவீல் பண்ணுறதுக்கே பயப்படுறாங்க. எவிடன்ஸ் கொடுக்குறாங்க, தயவு செஞ்சு பிரதர் எங்களை பற்றி பேசாதீங்க, எங்களை பற்றி சொல்லாதீங்க, பேரை ரிவீல் பண்ணாதீங்க, எங்களுக்கும் ப்ரொஃபஷன் இருக்குது. அவளை நம்பி பணம் கொடுத்து இன்றைக்கி வரைக்கும் எங்கள் பணம் போயிடுச்சு. கிட்னி அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லி கடைசி வரைக்கும் எங்கள் ஹஸ்பண்ட் வெயிட் பண்ணிருந்தார். கடைசியில் உயிரிழந்தே போயிடுச்சு. செத்துட்டார். அந்தளவுக்கு வருத்தப்பட்டு எங்களை இப்போ நான் ஒன் மேன் உமனாக என் வீட்டில் நான் சம்பாரித்து என் பொண்ணை காப்பாற்றிட்டு இருக்கேன், என் பிள்ளையை காப்பாற்றிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு விக்டிம் சொல்கிறனால, கிட்னி கொடுத்தவங்களும் புலம்புறனால, அந்த அழுகுறெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க நேற்றுக்குள்ள வீடியோவில், புலம்புறனால அந்த ஒரு காரணத்தினால கம்ப்ளீட் எவிடன்ஸும் இந்த லைக் பென்ட்ரைவில் ஏற்றிட்டேன், பதிவு பண்ணிட்டேன். தனிவரும் படத்தில் வர மாதிரி கம்ப்ளீட்டாக நம்மளை வந்து லைக் இது எப்படியாவது தூக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த போலீஸோட ஜெயம் ரவி வந்து போலீஸ்கிட்ட கொடுத்துருவாப்புல. அப்போ என்னென்னா, அரவிந்த் சாமி வந்து நேராக போய் அவரோட நண்பர் நேராக வீட்டுக்கு போய் என்னென்னமோ பண்ணி கொடூரமாக பென்ட்ரைவ் எடுக்கிற அந்த சீன்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்தளவுக்கு சீனெல்லாம் இல்லை. பட் அதை தாண்டி உள்ள ஆடியோ இதுக்குள்ளே இருக்குது. இந்த விஷயத்தில் என்னென்னா, கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ஆடியோ. இந்த ஆடியோவில் என்னென்னா, சம்மந்தப்பட்ட புரோக்கர் ஷர்மின்னு சொல்லிட்டு பேர், இவங்க தான் ஜூலியோட நெருங்கின நண்பர். இந்த ஜூலியும் இவங்களும் தான், ஷர்மியும் தான் ஒரு 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 கிட்டத்தட்ட 2022 எனக்கு தெரிஞ்ச நம்மக்கிட்ட வந்த விக்டிம்ஸ், அதாவது பாதிக்கப்பட்டவங்க 2022 இவங்கக்கிட்ட பணத்தை கொடுத்து கிட்னி வாங்குறேன்னு சொல்லிட்டு இழந்தாங்க. அவங்க ஹஸ்பண்டை 2024 இறந்துட்டாங்க. ஸோ 2022 இருந்து சேர்ந்து தொழில் பண்ணவங்க தான் இந்த ஜூலியும் ஷர்மியும். ஸோ இந்த ஷர்மி வந்து கொடுத்த வாக்குமூலம், அதாவது என்னென்னா, இந்த விஷயத்தை பொறுத்த மட்டும் நான் வந்து கிட்னி கொடுத்தது உண்மை தான். நாங்கள் வந்து பொது சேவாக செஞ்சாங்களாம், ஒரு பொது சேவை மாதிரி, சோஷியல் சர்வீஸ் மாதிரி செஞ்சாங்களாம். நான் ஒன்று சொல்கிறேன், ஒரு ஆக்ட் இருக்குது இவங்களுக்கெல்லாம். இந்த சோஷியல் சர்வீஸ் எப்படின்னு தெரில, டிரான்ஸ்பிளான்ட் ஆஃப் ஹியூமன் ஆர்கன்ஸ் அண்ட் டிஷ்யூஸ் ஆக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் இருக்குது. இந்த சட்டத்தின்படி 1994 வந்து கொண்டு வந்த ஆக்ட். இந்த சட்டத்தின்படி ஒருத்தங்க தன்னுடைய இரத்த சொந்தங்களை தவிர யாருக்குமே உடல் உறுப்புகளை தானம் பண்ணக்கூடாது. கமர்ஷியலாக நீங்கள் விற்கக்கூடாதுங்கிறது சட்டம். உங்களுக்கு வேணும்னா கவர்மெண்ட், உங்களுக்கு கிட்னி தேவை இருக்கிற பட்சத்தில் சீனியாரிட்டி படியில் கவர்மெண்ட் உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுப்பாங்க. அரசாங்கம் அதுக்கு தான் இருக்குது. அரசாங்கம் அங்கே இருக்கிற பட்சத்தில் அவங்க பண்ணக்கூடிய வேலையை இங்கே என்ன பண்ணுறாங்க தெரியுமா? நாங்கள் உங்களுக்கு 1 வருஷத்தில் உங்களுக்கு கிடைக்குமா, நாங்கள் உங்களுக்கு 2 மாதத்தில் வாங்கித்தரேன், 10 லட்ச ரூபா கொடுங்க, 1 மாதத்தில் வாங்கித்தரேன், 20 லட்சம் கொடுங்கன்னு சொல்லிட்டு இந்த ஷர்மியும் ஜூலியும் பேக்கெண்டில் கான்டாக்ட்ஸ் வச்சு பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இதில் நேரடியாக அஃபெக்ட் ஆன மக்கள் யாருன்னா,
பள்ளிப்பாளையம் ப்ளஸ் வந்து ஈரோடு பக்கத்தில் இருக்கிற ரொம்ப ஏழை எளிய மக்கள் இவங்க தான் கிட்னியை கொடுக்குறது, சரி பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறது. கம்ப்ளீட்டாக நான் அட்டாச் பண்ணிட்டேன், கம்ப்ளீட்டாக ஆடியோ ப்ரூஃப் எல்லாமே அட்டாச் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து லைக் போஸ்ட் எல்லாமே அனுப்பிச்சிடுவோம், ஆஃபீஸில் இருக்கிற ஜூனியர் பையன்கிட்ட சொல்லி கம்ப்ளீட்டாக எல்லாம் அனுப்ப சொல்லிட்டோம். இது யாருக்கு அனுப்ப போகிறோம்னா, நான் சொல்லியிருந்தேன் பிரேமானந்தா சின்ஹா என்கிற ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு தான் இதை அனுப்ப போகிறோம். ஏன் இந்த பர்டிகுலர் ஆஃபீஸருக்கு நம்ம அனுப்ப போகிறோம்னா, ஆல்ரெடி இந்த தனலட்சுமி ஸ்ரீனிவாஸ் ஹாஸ்பிட்டல் ப்ளஸ் இந்த சிதார் ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு திருச்சியில் ஒரு 2 மருத்துவமனைகள் இருக்குது. இந்த 2 மருத்துவமனைகளில் இந்த கிட்னி முறைகேடு வழக்கு ஆல்ரெடி நடந்துகிட்ருக்கு. ஏன்னா நடந்தனால தான் ஹைகோர்ட் வந்து இவங்களுடைய இந்த 2 ஹாஸ்பிட்டலோட ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணக்கூடிய லைசன்ஸை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, கேன்சல் பண்ணிட்டாங்க. அவங்களால ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் ஆப்ரேஷன் அங்கே பண்ண முடியாது. ஸோ சஸ்பெண்ட் பண்ணி அந்த விசாரணை இப்போ போயிட்டுருக்கு. அவங்க மேலே எஃப்ஐஆரை நீங்கள் பதிவு பண்ணணும் அப்படிங்கிறது ஆர்டர் வந்துருச்சு. எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை யார் அப்பாயின்ட் பண்ணுறாங்கன்னா மதுரை பெஞ்சு தான் அப்பாயின்ட் பண்ணுறாங்க. இந்த மதுரை பெஞ்சு தான் இந்த ஒட்டுமொத்த கிட்னி முறைகேடு வழக்கையும், தமிழக அரசாங்கத்தோட ஸ்டைலில் சொன்னால் அந்த கிட்னி முறைகேடு வழக்கு தான் எதிர்க்கட்சிகள் கிட்னி திருட்டு வழக்குன்னு சொல்லுவாங்க. இந்த ஒட்டுமொத்த கிட்னி முறைகேடு வழக்கையும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதும் யாரோட தலைமைக்கு கீழே நடக்குதுன்னா இந்த பிரேமானந்தா சிங் என்கிற இந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவருடைய தலைமைக்கு கீழே தான் இந்த விசாரணை நடந்துகிட்ருக்கு. ப்ளஸ் இந்த இவங்களோட இந்த ஆப்ரேஷன் இருக்குல்ல, ஜூலி ப்ளஸ் லைக் வந்து ஷர்மிளா இவங்களுடைய ப்ராஜெக்ட்டுக்கு கீழே நடந்த அந்த விக்டிம்ஸோட அந்த ஆப்ரேஷன் எங்கே நடந்துச்சுன்னா, நம்ம தனலட்சுமி ஸ்ரீனிவாஸ் ஹாஸ்பிட்டல், திமுக எம்எல்ஏ கதிரவன் அவருடைய ஹாஸ்பிட்டலில் தான் அந்த ஆப்ரேஷனும் நடந்துருச்சு. ஸோ எல்லாமே ஒன்று, ஆப்ரேஷன் நடந்ததும் அதே விசாரணைக்கு கீழே இருக்கிற ஹாஸ்பிட்டல் தான். ஆப்ரேஷன் லைக் வந்து அந்த முறைகேடும் ஒட்டுமொத்தமாக யார் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா இந்த ஆஃபீஸர் தான். ஸோ இது ஒரு ஆடட் எவிடன்ஸாக இருக்கும். கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு வந்து 2 புரோக்கர்ஸ் மட்டும் கிடையாது சார். ஆனந்தன் சொல்லிட்டு ஒரு புரோக்கர் ஒருத்தர் இருக்கார், இன்னொருத்தரோட பேர் கரெக்டாக ஞாபகம் இல்லை, மறந்துட்டு, சார்லஸா, சாரி அது பேர் எனக்கு கரெக்டாக தெரியல, சொல்லக்கூடாது. ஸோ 2 புரோக்கர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ இந்த 2 புரோக்கர்ஸை தாண்டி அடுத்ததாக வரக்கூடியது யார் தெரியுமா, இந்த ஷர்மி ப்ளஸ் ஜூலி. இவங்க 2 பேரும் கண்டிப்பாக நீங்கள் அட்டாச் பண்ணணும். கண்டிப்பாக இவங்க 2 பேருமே ப்ளஸ் புரோக்கராக இருந்து பணத்துக்காக இந்த எந்த அளவுக்கு இறங்கி மக்களுடைய உறுப்புகளை போய் திருடி முறையீடு பண்ணி சப்ளை பண்ணுறதுக்கான வேலையில் ஈடுபட்டிருக்காங்க பாருங்களேன். எனக்கு உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தம் என்ன தெரியுமா. சரி ஓகே, நம்ம பேசி முடிச்சிட்டோம், எக்ஸ்போஸ் பண்ணிட்டோம், ஜூலியை எக்ஸ்போஸ் பண்ணிட்டோம், அவங்களோட டீமை எக்ஸ்போஸ் பண்ணிட்டோம், நம்ம எவிடன்ஸை கேதர் பண்ணிட்டோம். அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக நம்ம வந்து போலீஸுக்கு ரிப்போர்ட்டாக கொடுக்க போகிறோம், பெட்டிஷனாக ஃபைல் பண்ண போகிறோம், நம்ம கொடுக்க போகிறோம். ப்ளஸ் வந்து லைக் பென்ட்ரைவ்லேயும் எல்லா ஆடியோ ரெக்கார்ட்ஸையும் நம்ம வந்து ஏற்றி கொடுக்க போகிறோங்கிறது ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு அட்வொகேட்டாக நம்ம பேசுகிறத தாண்டி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆனால் இந்த கேப்பில் தமிழ்நாட்டில் இன்னொன்று என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுமா, இந்த அசிங்கங்களை பற்றி நம்ம பேசணும். எனக்கே இந்த அசிங்கத்தை பற்றி நம்ம பேச வேண்டிய சிச்சுவேஷன் வந்துருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. காரணம் என்னென்னா, நம்மக்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது, இந்த எவிடன்ஸை நம்ம எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷனில் இருக்கும். ஸோ அப்படி பேச வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கிறனால இன்னொரு விஷயத்த பேச முடியல. அது என்ன தெரியுமா, 9 பேர், நீங்கள் அந்த நியூஸை பார்த்துருப்பீங்க, நாங்குநேரியில் 9 பேர், என்ன போதைன்னு எனக்கு தெரில, கம்ப்ளீட் போதையில் ரோட்டில் போகிற வரவங்களெல்லாம் வெட்டுறது. ஒரு நாங்குநேரியில் ஒரு பகுதிக்குள்ளே போய் கம்ப்ளீட்டாக என்னென்னா, டீ குடிக்கிறவங்க, சைக்கிளில் போனவங்க, ரோட்டில் சும்மா நடந்து வந்தவங்க, அம்மாமார்கள், தாத்தாமார்கள், அப்பாமார்களை கண்டந்துண்டமாக வெட்டியிருக்காங்க. இதில் பரிதாபமாக இறந்த ஒரு நபர் யாருன்னா ஒரு ஹேண்டிகேப், இன்னொருத்தவங்க ஒரு வட மாநிலத்தை சார்ந்த ஒரு நபர், ஒரு மாற்றுத்திறனாளி ஒருத்தர், அவரும் பார்க்காம, ஏன்னா தெரியாது போதை. இந்த அளவுக்கு போதையில் இவ்வளோ பெரிய கொடூரம் இங்கே நடந்துகிட்ருக்கு. ஒரு 2 வயசு பச்சிலம் குழந்தை திமுககாரன் ஒருத்தன் அத்துமீறி இருக்கான். காஞ்சு போய் இவனுங்களை எல்லாரையும் விட்டுட்டு நம்ம பறந்து மேலேயாச்சும் ஆகாயத்தில் பறக்கும் போதாச்சும் நம்ம வந்து நிம்மதியாக இருப்போம்னு பார்த்தா, அங்கேயும் போய் ஒருத்தன் வந்து அங்கே இருக்கிற ஏரோஸ்டர்ஸ் ஒரு பெண்கிட்ட அத்துமீறிட்டு வந்திருக்கான். அவன் யாருன்னு பார்த்தா அவனும் திமுககாரன். திமுகவில் சேர்றதுக்கான அனைத்து லைக் தகுதிகள் என்ன தெரியுமா, பெண் பாலியல் அத்துமீறல்களுக்கான தகுதி இருக்கணும், கொலை பண்ணுறதுக்கான தகுதி இருக்கணும், கொள்ளடிக்கிறதுக்கான தகுதி இருக்கணும், பொய் சொல்கிறதுக்கான தகுதி இருக்கணும். இது எல்லா தகுதியும் இருந்தால் நீங்கள் திமுகவில் சேர்றதுக்கான உங்களுக்கு அனைத்து ரைட்ஸும் இருக்குது. ஏன்னா உள்ளே இருக்கிறவங்க எல்லாம் முள்ள மாதிரி தானே அதான் பண்ணிருக்கான். அப்போ இங்கே இவ்வளோ நடக்குது, இங்கே இவ்வளோ கொலைகள் நடக்குது, ரோட்டில் நடந்தாலும் பிரச்சனை, பொம்பளை பிள்ளைய பிறந்தாலும் பிரச்சனை, பொண்ணாக நடந்தாலும் பிரச்சனை, ஆம்பளையா ரோட்டில் நடந்தாலும் பிரச்சனை, வெட்டுறான். பொம்பளை பிள்ளையா இவனுங்க எந்த சோழி இந்த காஞ்சி கிடக்கிற பயலுங்க இவனுங்களோட சகவாசமே வேணாலும் ஃப்ளைட்டில் பறந்தாலும் பிரச்சனை. இப்படி எல்லாம் பிரச்சனைனா நான் எதுக்குடா இந்த ஊரில் வாழணும்? நான் இதுக்கு நார்த் இந்தியாவில் போய் வாழ்ந்துட்டு போவேன், இல்லை வெளிநாட்டில் போய், இல்லை கேரளாவில். இதுக்கு எல்லாத்துக்கும் நொட்டுறதுக்கு எப்படி வருவாங்க தெரியுமா, நார்த் இந்தியாவை கம்பேர் பண்ணி பாருங்கள். நார்த் இந்தியாவுக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கும் எவ்வளோ வித்தியாசம். இங்கே வருஷத்தில் ஒன்று தான் நடக்குது, அங்கே டெய்லி நடக்குது. நீ கம்பேர் பண்ணுறது நார்த் இந்தியா கூட கிடையாது,
வடநாட்டு கூட அவங்க கூட நீ கம்பேர் பண்ணக்கூடாது. உன்னோட வளர்ந்த ஸ்டேட் கூட தான் உன்னை கம்பேர் பண்ணுவான். கீழே இருக்கவங்க கூட கம்பேர் பண்ணிட்டு இங்கே பாருங்கள், நான் சைக்கிளில் போயிட்டுருக்கேன், அவன் நடந்தான் போகிறான். நான் பைக்கில் போயிட்டுருக்கேன், நான் காரில் போயிட்டுருக்கேன், அவன் நடந்தான் போகிறான். காரில் போகிறவன் யார் கூட கம்பேர் பண்ணணும்? ஃப்ளைட்டில் போகிறவங்க கூட கம்பேர் பண்ணணும். கேரளா கூட நீ கம்பேர் பண்ணு உன் ஸ்டேட்டை. எவ்வளோ டெவலப்டாக இருக்கான். ஸோ நம்ம மக்களை எப்படி மூளை செலவை செய்கிறாங்க பாருங்களேன். பிஜேபி உள்ளே வந்துடும் பூச்சாண்டி வேலையை காணிச்சிட்டு அதை விட மோசமான எல்லா வேலையும் செஞ்சுட்டு எல்லா மக்களும் திருப்பி சொல்ல முடியல. நடமாட முடியாது, பெண் பிள்ளைகளை பெற்றாலும் பயமாக இருக்குது, வெளில நடக்க விட்டாலும் பயமாக இருக்குது, பறக்க விட்டாலும் பயமாக இருக்குது. இப்படி ஒரு கொடுமையான ஒரு ஊரில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இதில் சர்வை பண்ணணும்னா ஒரே ஒரு தகுதி தான் வேணும். நம்ம ஜூலி அக்கா மாதிரி வீர பெண்மணியாக திமுகவில் பயணிச்சிங்கன்னு வைங்களேன், புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். பயணிச்சிங்கன்னு வைங்களேன், இப்போ லைக் வந்து நிம்மதியாக இந்த ஊரில் நடமாடலாம். இப்படி ஒரு அசிங்கத்தை பண்ண பெண்மணி மேலேயும் வழக்கு போடல, போலீஸ் விசாரணை பண்ணலை. அதை பற்றி பேசுகிறவங்கள விசாரணை பண்ணுறதுக்கு வராங்க. இதெல்லாம் விட்டு வச்சு இன்னும் எத்தனை பேரோட கிட்னியை உருவ போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரில. சரி, நம்ம எதுவும் சொல்லக்கூடாது, பட் செய்ய வேண்டியதை செஞ்சிட்டோம். முடிஞ்சளவு இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஹைப் பண்ண முடிஞ்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஹைப் பண்ணி கொடுங்க. காரணம் என்னென்னா, நம்ம செஞ்ச வேலை இன்னும் போய் சேர வேண்டியது இருக்குது, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இது பண்ணது இந்த கிட்னி திருட்டு ஸ்கேம்ங்கிறது ரொம்ப பெரிய ஸ்கேம். இந்த ஒரு எஸ்ஐடி அமைச்சு தமிழ்நாடு அரசாங்கம், தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இதை விசாரணை பண்ணிகிட்டு இருக்காங்க. 2 பேர் தான் புரோக்கராக உள்ளே வந்திருக்காங்க. இதோட மெயின் நபர் யாருன்னா கதிரவன் என்ற திமுகவோட எம்எல்ஏ. அவர் கைதே பண்ணல. காரணம் என்னன்னா, அதான் சட்டசபையில் வச்சு பேசினாங்க, நாங்கள் வந்து சம்மந்தப்பட்டவங்க யாராக இருந்தாலும் நாங்கள் கைது பண்ணி நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லிட்டு. ஆனால் கைதே பண்ணல. அவங்களே கைது பண்ணாமல் இருக்கும்போது நம்ம புரோக்கர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இருந்தாலும் நம்ம பண்ண வேண்டிய கடமை, எல்லா எவிடன்ஸையும் எல்லாத்தையும் நம்ம அனுப்ப போகிறோம். லைக் அதை தாண்டி வந்து இது எந்த அளவுக்கு ஒரு வீரியமாக நடவடிக்கை எடுப்பாங்கங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கலாம். இப்படி ஒரு கிட்னி திருட்டு கும்பலுக்கும், இப்படி ஒரு ரோட்டில் போகிறவங்களை வெட்டுறதுக்கும், ஒரு நடமாட முடியாத இந்த மாதிரி ஒரு ஊரில் இருக்கிற இப்படி ஒரு அரசாங்கத்துக்கு தான், இப்படி ஒரு ஊரை உருவாக்கி வச்சுருக்கிற ஒரு அரசாங்கத்துக்கு தான் நம்ம 5000 ரூபா வாங்கிட்டு ஓட்டு போடுறோம் அப்படிங்கிறத தயவு செஞ்சு தாய்மார்களும் சரி, வீட்டில் இருக்கிற அப்பாக்களும் சரி, அம்மாக்களும் தங்கச்சிகளும் அண்ணன்களும் சரி மறந்துடாதீங்க. மறக்க மாட்டீங்கன்னு நம்புகிறேன். நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து நல்ல ஒரு முடிவையும் அரசாங்கம் எடுப்பாங்க அப்படிங்கிற இந்த ஜூலி மேட்டர்லையும் சரி முடிக்கணும்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் அந்த ஆதங்கம் இருக்குல்ல, வந்துகிட்டே இருக்குது. தப்பாக எடுத்துக்காதீங்க. ஷார்ட்டாக முடிச்சிடலாம். நன்றி, வணக்கம்.